பாருங்க அந்த நாய் கடைசி கட்டத்தை தாய் எடுத்துட்ருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய கேன்சர் கட்டி பாருங்க. படுற அவஸ்தை என்னால் பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டப்படுது. கடவுள் மனுஷனுக்கு தான் இந்த மாதிரி கொடுமையான நோயை கொடுப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி வாயில்லா ஜீவங்களுக்கு இந்த மாதிரி நோயை கொடுத்துருக்கோம். பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்தாங்க. அவர் தான் அந்த டேப்லெட் எழுதி கொடுத்தா பெயினுக்குன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து பெயினுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் டெய்லி ரெண்டு டேப்லெட் கொடுக்கேன். நாங்கள் இப்படியா காப்பாற்றிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க ஹெப்பாலான்னு ஒரு இடத்துல இருக்குது, அங்கே நீங்கள் ஒரு 8000 ரூபாய் கட்டி கொண்டு போய் விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்போ அவங்க க்யூர் பண்ணி திரும்ப கொடுத்துருவாங்களான்னு கேட்டோம். அதுக்கு அவங்க திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 11 வருஷம் ஆச்சுங்க. எங்கேயோ யாரோ பெல்ட்டு போட்டு கெட்டி வெளியில் விட்டுருந்தாங்க. அது தன்னாலே எங்கள் வீடு தேடி வந்தது. நாங்கள் தான் டெய்லி சாப்பாடு போட்டு வளர்த்துட்ருக்கோம். இவ்வளோ 11 வருஷமாட்டு அதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சுங்க. இப்போ வந்து டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க அங்கே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் வளர்த்துட்டு நாங்கள் திரும்ப கொடுக்கலன்னா அது இருக்கா இல்லையா, அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்களா கொடுக்கலையான்னு தெரியாமல் நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? அதுக்கு வேண்டி தான் இருக்கிற வரைக்கும் எங்கள் கூடயே இருந்துருட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டேன். இப்போ டெய்லி இந்த டேப்லெட் மட்டும் கொடுத்துட்ருக்கேன் பெயினுக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் மனுஷனுக்கு தான் அந்த மாதிரி கொடுமையான நோயெல்லாம் வருது. கடவுள் ஏன் தான் அந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களை வதைக்கான்னு தெரியலை. பாவப்பட்ட ஜென்மங்கள்.